உச்சநீதிமன்றம் ஒரு தெரியான சம்பவத்தை பண்ணியிருக்கிறது. மோடி அரசும் தேர்தல் ஆணையமும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய உத்தரவை கொடுக்கிறோம், பீகாரில் நீங்கள் தேர்தல் ஆணையம் ஆட்களை நாங்கள் நீக்கிறோம்னு உள்ளே போய் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐஆரில் ஆதாரையும் 12வது டாக்குமெண்ட்டாக சேர்க்கணும், ஆதார் கார்டு இருந்தால் அவங்களுக்கு ஓட்டு கொடுக்கணும் என ஒரு பரபரப்பான நாடை எதிர்பார்த்த உத்தரவை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் தலைமையிலான அமர்வு என்ன கொடுத்தது, தேர்தல் ஆணையம் எவ்வளவோ போராடியும் பாஜக அரசு பின்னணியிலிருந்து எவ்வளவோ இன்புட் கொடுத்தும் அது அத்தனையும் இன்றைக்கு தவிடுபொடியாகி இருக்கிறது. பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் பேருக்குமான சரியான நீதி கிடைக்குமா, இது எதை நோக்கி பயணிக்கிறது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் நேற்றைக்கு மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் கேட்டால் எஸ்ஐஆருங்கிறாங்க. எஸ்ஐஆர் அடுத்து இந்தியா முழுக்க எப்படி கொண்டு போய் சேர்ப்பதுன்னெலாம் நாளைக்கு கூட்டம் நடத்துறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது தனி. நமக்கு இங்கே கொத்தா லட்சக்கணக்கானவர் நீக்கிட்டு ஓட்டுருக்கிறவங்களை காலி பண்ணிவிட்டு வேறு ஸ்டேட்லேருந்து வந்தவங்களுக்கு கொடுத்து அவங்க ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்து தேர்தல் வாக்காளர்களுடைய அந்த ஓட்டர் ரோலை காலி பண்ணலான்னு ஒரு எண்ணத்தோடு செய்கிறாங்க. அது தனி. ஆனால் பீகார்லேயே நீங்கள் இதுக்கப்புறம் செய்ய முடியாது தம்பின்னு உச்சநீதிமன்றம் நேற்றைக்கு அங்கேயே கேட்டை போட்டிருக்கிறாங்க. நம்ம லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய செய்தியை பார்ப்போம். பிரேக்கிங்: சுப்ரீம் கோர்ட் டைரக்ட்ஸ் இசிஐ டு அக்செப்ட் ஆதார் கார்டு as 12th டாக்குமெண்ட் இன் பீகார் எஸ்ஐஆர் ஆஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அதில் அமைஞ்சது என்னென்னா, 2 பேருமே நாளைக்கு இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாக வரக்கூடிய வாய்ப்புடையவர்கள். ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் ஜாய் மல்யா பக்சி ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வில் நேற்றைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. திங்கட்கிழமை தேர்தல் ஆணையம் பலவிதமான கதைகளை சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், சிட்டிசன்ஷிப்பை நாங்கள் பார்க்கணும், எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அப்போ தான் நாங்கள் ஓட்டர் ஐடியை கொடுக்க முடியும், ஆதார் கார்டை ஏற்றுக்கிறது சரியாக இருக்காது, இப்படிலாம் பல வாத பிரதிவாதங்களை வச்சாங்க. கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிருச்சு, 12வது டாக்குமெண்ட்டாக ஏற்கனவே 11 டாக்குமெண்ட் கேட்குறீங்க, அதில் 12வது டாக்குமெண்ட்டாக ஆதார் கார்டை சேர்க்க வேண்டும். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியாக அதை வச்சுக்கிட்டு அவர்களை நீங்கள் ஆதார் கார்டில் அட்ரஸ் இருக்குது, அட்ரஸ் பீகார் அட்ரஸ்னா எந்த ஏரியாவோ எந்த தொகுதியோ அதில் அவரை வாக்காளராக நீங்கள் நீக்கியிருந்தால் சேர்க்க வேண்டும் என்று உத்தரவை விரிவாக இட்டிருக்கிறார்கள். கோர்ட்டிலேயே ஆர்டரை டிக்டேட் பண்ணியிருக்கிறாங்க நீதிபதிகள். நாங்கள் என்னென்னு போடுறோம் அப்படிங்கிறத லெவலுக்கு அது போச்சுன்னா அது வர வரைக்கும் நாங்கள் செய்ய மாட்டோங்கிற மாதிரிலாம் கணக்கு சொல்லுவாங்க. பல நேரத்தில் நீங்கள் யாரையாவது பெயிலில் ஜாமீனில் ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்க. முக்கிய பல நேரங்கள் அரசியல்வாதிகளாக கூட இருக்கலாம். எங்களுக்கு இன்னும் ஆர்டர் காப்பி கைக்கு வரலன்னு ஜெயிலில் சொல்லி அவங்களை ஈவினிங்கே ரிலீஸ் பண்ணாமல் அடுத்த நாள் வந்த பிறகு பண்ணுறவங்கிற மாதிரிலாம் சில வேலைகளில் வைப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு ஓப்பன் கோர்ட்லேயே ஆர்டர் டிக்டேஷன் அப்படிங்கிறது போயிருக்கிறது. அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, ஆதாருங்கிறது ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஆனால் ஏன்னா அது ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இல்லைன்னு அவங்களே குறிப்பிட்டிருப்பாங்க, தனிமனித அடையாளம் அதிலே பின்பக்கம் போட்டிருப்பாங்க. ஆனால் இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆதாரை அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. ஆதார ஐடென்டிட்டிக்கானதாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அவங்கள உள்ளே சேர்க்குற வேலையை பண்ணணும் அப்படின்னு. ஆதார் ஆக்டின் படி சிட்டிசன்ஷிப் கிடையாதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஆனால் குடிமக்களினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இருக்கு இல்லையா, பிரதிநிதித்துவ சட்டம் நமக்கு, அதில் செக்ஷன் 23 சப்செக்ஷன் 4 படி ஆதாரும் ஒரு டாக்குமெண்ட் ஒருவரை அடையாளம் காண்பதற்குன்னு. ஏன்னா நீங்கள் எலெக்ஷனை எப்படி நடத்துவீங்க, தேர்தலை ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அதுக்குள்ளே வந்துடும் ஆப்வியஸாக. அப்படி பார்க்கும்போது ஆதாரும் உள்ளே சேர்க்கப்படுகிறதுன்னு ஏற்கனவே சட்ட திருத்தம் செய்த காரணம். ஏன்னா நீங்கள் ஆதார் கார்டை வச்சு உங்களால் ஓட்டர் ஐடி எடுக்க முடியும். இன்றைக்கி வரைக்கும் அப்படி தானே, அந்த சட்டத்தை நீங்கள் மாற்றலை. அப்போ ஆதாரை வச்சு திரும்ப அவங்கள ஓட்டர் லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள் என்கிற இடத்திற்கு வருகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா, கோர்ட் ரெக்கார்டட் அண்டர்டேக்கிங், தேர்தல் ஆணையத்தை நாங்கள் இதை ஏற்றுக்கிறோம், அதையும் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிறோம் என்று தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞரை சொல்ல செய்து, வழக்கறிஞர்னா ஒரு தேர்தல் ஆணையத்தின் சார்பாக தான் பேசுகிறார், அந்த அண்டர்டேக்கிங்கை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கிறத இந்த நீதிமன்றம் பதிவு பண்ணுது, அதை எடுத்துக்குது. அதாவது ராகுல் காந்தி கிட்ட அவங்க அண்டர்டேக்கிங் கேட்டாங்க, நீங்கள் எழுதி கொடுங்க, என் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம் செய்யலைனான்னு. இப்போ அவங்க அண்டர்டேக்கிங்கை கோர்ட்டில் போய் கொடுத்துருக்குறாங்க. நான் குறிப்பிட்டது போல் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் ஜாய் மல்யா பக்சி அவர்கள் இதை எதில் வருது அப்படின்னா, ஆர்ஜேடி நம்முடைய தேஜஸ்வி யாதவ், லாலு யாதவனுடைய கட்சி ராஷ்ட்ரிய ஜனதா தள், அவங்க மேலே கோர்ட்டுக்கு போகிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆதார் கார்டை நீங்கள் ஆதார் கார்டை கொடுத்தா ஏற்றுக்கணும்னு ஏற்கனவே சொல்லிட்டீங்க, சொன்ன பிறகும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். அவங்க அப்பீலுக்கு
கோர்ட்டுக்கு அதை வழக்காக கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது தான் இன்க்ளூஷனுக்கு அது இல்லை அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அந்த 11ல் ஏதாவது இருந்தால், அந்த வேறு டாக்குமெண்ட் 11 இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் சேர்ப்போம்னு சொல்கிறாங்கன்னு இதை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றதே தேஜஸ்வி யாதவனுடைய ராஷ்ட்ரிய ஜனதா தள். ஆக்சுவலாக மனோஜ் அவர்கள் வழக்கு போட்டதாக ஞாபகம், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபில் அவர்கள் ஆர்ஜேடிக்காக ஆஜராகிறாரு. 3 உத்தரவுகளை இந்த உச்சநீதிமன்றம், நீங்கள் 3 ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க, உத்தரவாக அது போயிருக்கு. இதற்கு பிறகும் ஆதார் கார்டை எடுத்துக்கிறதுக்கு அவங்க மறுக்கிறாங்க. எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ், அங்கே வந்து வாக்காளர் பட்டியலில் அந்த பெயர் சேர்க்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கிறவர்கள், பிஎல்ஓஸ் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், ஒவ்வொரு பூத் வாரியாக அங்கே பணியாற்றக்கூடிய தேர்தல் ஆணைய அதிகாரிகள், இவங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல. அவங்க வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அவங்க கொடுத்துருப்பது, ஒரு பிஎல்ஓக்கு கொடுக்கப்பட்டது தொடர்பாக அக்செப்டிங் ஆதார் கார்டு கொடுக்கப்பட்டதை அவர் சைட் பண்ணுறாரு. தேர்தல் ஆணையம் இதைக்கு என்ன காரணம்னா, நீங்கள் பூத்துக்கு போகிறீங்க, வாக்காளர் அடையாள அட்டையை சேர்க்கணுன்னுட்டு அங்கே போகிறீங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க, எங்களுக்கு எந்த விதமான உத்தரவும் மேலே இருந்து வரல சார்ங்கிறாங்க. என்ன அர்த்தம்? டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், அமித்ஷா அவர்கள் பார்த்து 2 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும், அந்த 2 தேர்தல் ஆணையர்கள் ப்ளஸ் ஏற்கனவே பழைய முறைப்படி அப்பாயிண்ட் செய்யப்பட்ட தேர்தல் ஆணையர், இவங்க 3 பேரும் அங்கே இருந்துக்கிட்டு இதை நீங்கள் அமல்படுத்தாதீங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்ம வெளியிலேருந்து பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் மண்டைய ஆட்டிட்டு தலையாட்டிட்டு நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு உத்தரவை ஏன் அனுப்பலை என்கிற கேள்வி வந்திருக்கிறது. இதை கபில் சிபில் கொண்டு போகிறாரு. அதே போல் பல வாக்காளர்களுடைய அஃபிடவிட்ஸை கொண்டு வந்து ஃபைல் பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றத்தில் அதை ஆன் ரெக்கார்டில் கொடுக்குறாங்க. பல வாக்காளர்கள் நாங்கள் கொண்டு போனால் எங்களை வாங்கலை அப்படின்னு கைப்பட அவங்க எழுதி அவங்க உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரமாகவே அவர்களிடமிருந்து வாங்கி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸை கபில் சிபில் ஆர்ஜேடியின் சார்பாக ஃபைல் பண்ணுறாரு. ஆதார் கார்டு வந்து இன்றைக்கு நம்ம பாப்புலேஷனுக்குள்ளே, நம்முடைய இந்தியாவுக்குள்ளே யூனிவர்சலி அக்செப்டட் தான். அதையே எடுத்துக்கல அப்படின்னா வேறு எதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள்? ஏழைகளை, வறியவர்களை, இயலாதவர்களை, செல்வாக்கு இல்லாதவர்களை, ஓட்டுரிமையை பறிக்கிற வேலையை தான் இந்த தேர்தல் ஆணையம் பார்க்குது அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை கபில் சிபில் முன்வைக்கிறார். ஸோ தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி ஆதாரை வந்து ஏற்றுக்க முடியாது சிட்டிசன்ஷிப் அப்படின்னு அவர் திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு வராரு. அந்த இடத்தில் கபில் சிபில் குறுக்கிட்டு சிட்டிசன்ஷிப்பை வெரிஃபை பண்ணுறது அந்த அதிகாரமே தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் திரும்ப தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் உள்ள வந்து, இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் ஒருத்தர் வாக்காளராக உள்ளே சேர்க்கணுங்கிற அந்த பர்பஸ்க்கு வரும்போது நாங்கள் செக் பண்ணணும் அவங்க இந்திய குடிமகன் தானான்னு என்று அவர் ஒரு பாயிண்ட்டை பார்க்குறாரு. இசிஐக்கு பவர் டு டிசைடு, ஒரு சிட்டிசனானு பார்க்குறதற்கு பவர் இருக்குன்னு பேசுகிறாரு. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றமே இதில் முடிவெடுக்கட்டும் அப்படிங்கிற வகையில் அதை வந்து பெஞ்சை நோக்கி நகர்த்திடுறாங்க. ஏன்னா அது ஃபர்தராக ஏதாவது போச்சுன்னா இந்த சப்மிஷனுக்கு பிறகு தான் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 23 சப்செக்ஷன் 4 எடுத்து நீங்கள் சிட்டிசனானலாம் செக் பண்ண வேண்டாம், ஆதார் கார்டை வச்சு உங்களால் அவங்களுக்கு கொடுக்க முடியுங்கிறத அடி கோடிட்டு நீதிமன்றம் போடுகிறது. ஜஸ்டிஸ் பக்சி இந்த இடத்துல உள்ள நகர்ந்து பாஸ்போர்ட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, அதே போல் வேறு எந்த 11 டாக்குமெண்ட்ஸுமே ரொம்ப முக்கியமானது. நீதியரசர் ஜஸ்டிஸ் ஜாய்மல் லபக்சர் வார்த்தை கேட்குறாரு, சார் என்ன சொல்கிறீங்க, தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி அவர்களே, நீங்கள் சொல்கிறீங்க சிட்டிசன்ஷிப்போட ப்ரூஃப் கிடையாதுன்னு. பாஸ்போர்ட்டோ அல்லது பர்த் சர்டிஃபிகேட்டோ சிட்டிசன்ஷிப்கான ப்ரூஃப்னு எங்கே சொல்லப்பட்டிருக்கு? டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அதை உறுதி பண்ணதுன்னு இந்திய அரசாங்கம் எங்காவது அறிவித்திருக்கிறதா என்கிற கேள்வியை அவர் எழுப்புகிறார். பர்த் சர்டிஃபிகேட் பிறந்தவங்கிறதுக்காக கொடுப்பாங்க. இப்போ வேறு நாட்டில் இருந்து இங்கே வந்து மேபி நீங்கள் அதை அன்யூஷுவல் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ்குள்ளே கூட போக வேண்டாம், அது ரெண்டும் ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப்னு எங்கே சொல்லப்பட்டிருக்கு என்கிற கேள்வியை எழுப்புகிறார். அந்த இடத்துல தான் நாங்கள் திரும்ப சொல்லியும் 11 டாக்குமெண்ட்டை தாண்டி பாஸ்போர்ட்டு, பர்த் சர்டிஃபிகேட் இது எதுவுமே சிட்டிசன்ஷிப்புக்கான விஷயம் கிடையாது, நாங்கள் உறுதிப்படுத்திட்டோம், கொடுத்த 11 டாக்குமெண்ட்டுமே அதுக்கான ஆவணம் கிடையாது, அதையும் மீறி நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படின்னு ஜஸ்டிஸ் பக்சி சொல்கிறார். எனவே சிட்டிசன்ஷிப்புக்கான ப்ரூஃபாக இல்லாத பல டாக்குமெண்ட்டை நீங்கள் வச்சுருக்கும் போது
11ஓட 12ஆவதா ஆதாரையும் சேர்க்கணும் என்பதாக அது உள்ளே வருகிறது. இதுக்கு நடுவில் இந்த 11 டாக்குமெண்ட் இல்லாதவர்களுக்கு அதெல்லாம் உள்ளே வரும்போது வேறு வழக்கறிஞர்களும் உள்ளே வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கிறாங்க. பல பெட்டிஷன்ஸ் போடப்படுகிறது. அதே போல் அட்வொகேட் அஸ்வினிகுமார் உபாத்யாயா ஒரு பாஜகக்காரர் தான், பொதுநல வழக்காக போட்டுக்கிட்டு இருப்பார். அவர் எஸ்ஐஆரை நீங்கள் இந்தியா முழுக்க நடத்தணும் அப்படின்னு அவர் ஒன்று போட்டுட்டு அவர் போகிறாரு. அவர் உள்ளே போகும்போது உள்ளே போயிட்டு இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் நீங்கள் எஸ்ஐஆரை நடத்தணும் அவர் ஒரு மனுவை போட்டுட்டு இந்த 11 டாக்குமெண்ட் இல்லைனாலும் இல்லாதவங்களுக்குன்னா அப்போ அவங்க சிட்டிசன் இல்லைன்னு கேட்குறாரு. அதுக்கு ஜஸ்டிஸ் பக்சி சொல்கிறார், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தெல்ல தெளிவாக சொல்கிறது ஆதாரை வச்சு ஒருத்தருக்கு ஓட்டர் ஐடி கொடுக்கலான்னு. இதுக்கு மேலே என்ன இருக்குங்கிற கேள்வியை எழுப்புகிறார். அது டாக்குமெண்ட் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறத அதற்கு பிறகு மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயணன் அவர்கள் சொல்கிறாரு. அட்வொகேட் விருந்தா குருவரும் அதே போல் ஆதார் கார்டை வச்சு புதிய வாக்காளர்களை சேர்க்க முடியும் என்று ஃபார்ம் 6 சட்டத்தையும் காட்டுகிறார்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக வாதம் அடி வாங்குகிறது. ராகேஷ் திவேதி அவர்களும் அஸ்வினிகுமார் உபாத்யாவும் வச்ச வாதங்களை இந்த பக்கம் 3 பேர் உடைத்திருக்கிறார்கள். மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல், மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர நாராயணன் மற்றும் அட்வொகேட் விருந்தா குரோவர் ஆகிய 3 பேரும் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். இதற்கு பிறகு ஃபோர்ஜரி பண்ணிடலாம் அந்த டாக்குமெண்ட்ஸில் அப்படின்லாம் பேசும்போது ஜஸ்டிஸ் ஆதாரை ஃபோர்ஜரி பண்ணி யார் வேணாலும் கொண்டு வந்துடலான்னு ஒரு அறிவுபூர்வமான பாயிண்ட் அஸ்வினிகுமார் உபாத்யாயா வைக்கிறாரு. அதுக்கு நீதியரசர் ஜாய்மல்யா பக்சி அவர்கள் எந்த டாக்குமெண்ட்டையும் ஃபேக்காக கிரியேட் பண்ணி ஃபோர்ஜரி பண்ண முடியும் சார், அது என்ன ஆதார் மட்டும் அப்படின்னு அவர் கேட்கிறார். ஸோ இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக போகிறது. இதற்கு பிறகு ஏற்கனவே பல ஆர்டர்ஸை பாஸ் பண்ணி வரலன்னும் போது தெளிவான ஒரு ஆர்டர் வேணும்னு கேட்குறாங்க. நீதிபதிகள் ஓப்பனாக கோர்ட்டிலேயே அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷனை பண்ணிவிட்டு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. இந்த இப்போதைக்கு இந்த மொத்த வழக்கில் இடைக்காலமாக வந்த இஷ்யூ அப்படிங்கிறது ஆதாரை ஏற்றுக்கொள்வது. அது சம்மந்தமாக நாங்கள் பார்க்கும்போது ஆதார் சிட்டிசன்ஷிப்பினுடைய இது கிடையாது. ஆனால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 23 உட்பிரிவு 4 படி ஆதாரும் ஒருவருடைய அடையாளத்தை பதிவு செய்வதற்கானது என்று அது சொல்கிறது. ஆதாரை கன்சிடரேஷனாக எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னாலும் கூட ஆதார் கார்டை 12வது டாக்குமெண்ட்டாக ஏற்றுக்கணும். அவங்க ஆதார் கார்டு உண்மைதானா கவர்மெண்ட்டை தான் கொடுத்துச்சாங்கிறத செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு சேர்க்கிற பணியை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய விரிவான ஆன் கோர்ட் டிக்டேஷன். அதை தான் அவங்க சொல்லுவாங்க. ஆர்டரை வந்து கோர்ட்டுக்குள்ளேயே ஹாலுக்குள்ளேயே அவங்களுடைய டிக்டேஷன்ஸை கொடுத்துட்றது அப்படிங்கிறது ஓப்பன் கோர்ட் டிக்டேஷனாக அது போயிருக்கிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நம்ம ஏன் பார்க்குறோம்னா பாஜக தேர்தல் ஆணையம் திரும்ப திரும்ப வானத்துக்கு பூமிக்கு வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்டை அவங்களே செல்லாதுன்னு சொல்கிற ஒரு அரசை நம்ம உள்ளபடியே இப்போ தான் பார்க்குறோம். இப்படியான சூழல்கள் எல்லாம் உடைத்து ஆதார் வந்திருக்கிறது. இப்போ எதிர்க்கட்சிகள் தெல்ல தெளிவாக கண்ணில் விளக்கெண்ணெயை விட்டுக்கிட்டு நீக்கப்பட்டவர்களில் அடாவடியாக நீக்கப்பட்டவர்களை திரும்ப சேர்க்கிற வேலையை செய்யணும். ஒருவர் கூட விட்டு போகாமல் உறுதி செய்ய வேண்டும்ங்கிறது தான் அடிப்படையான முக்கியமான ஒரு கடமையாக அவர்களுக்கு இருக்க போகிறது. இது ஃபர்தராக எப்படி போகுது, இதில் ஹைலைட் என்னென்னா இந்த சேர்க்கறதெல்லாம் சரியா தப்பா இல்லை அவங்க இதில் எதுவும் ஒழுங்காக பண்ணலைன்னா எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறார்கள். எனவே தேர்தல் ஆணையம் இதில் பெரிய அளவுக்கு தகுதித்தம் பண்ண பார்த்தா கோர்ட்டில் ரிப்போர்ட் போய் அவங்க மாட்டிவாங்கங்கிறதும் சுவாரஸ்யமான ஒரு செக் பாயிண்டாக இருக்கிறது. இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது, உள்ளபடியே உச்சநீதிமன்றம் சரியான நேரத்தில் சரியான ஒரு உத்தரவை இப்போது இந்த வழக்கில் கொடுத்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்டேட்ஸோட விரைவில் சந்திப்போம்.